இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், இதற்கு முன்பு நம்ம பேசிட்டு இருந்தோம் எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் கருவிலேயே குழந்தைக்கு இருந்ததுன்னா உடனே சர்ஜரிஸ் அப்படிங்கிறத கொண்டு வரலாம். உடனடியாக சர்ஜரி பண்ணணுன்றது அதாவது கருவிலேயே இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கருவில் கூட ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க குழந்தைங்களுக்கு. இங்கே சென்னையில் கூட ஸ்கேன் இப்போ கண்டுபிடிச்சி இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த சிறுநீரகத்திலேருந்து வர டியூப்பில் பிளாக் இருக்கோ இல்லை அந்த ஒன்றுக்கு பையிலேருந்து வர டியூப்பில் பிளாக் இருந்ததுன்னா அந்த குழந்தைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடுங்கிறது ரொம்ப கம்மியாயிடும். ஸோ அது ஆலிகோஹைட்ராம்னியாஸ்னு குறிப்பிடுவாங்க. அந்த ப்ராப்ளம் என்னென்னா அந்த கிட்னியை பாதிக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி பாதிக்க ஏற்படும் போது குழந்தைக்கு கருவிலேயே கூட ஆப்ரேஷன் என்ன ஒரு பைப்பை பொருத்தி அந்த பைப் பிளாடரை அந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் கேவிட்டிக்குள்ளே ட்ரைன் பண்ண வைக்கிறாங்க. ஸோ இது மாதிரி சென்னையிலே பண்ணியிருக்காங்க. அதுக்கான வசதிகளும் இருக்குது. அதே மாதிரி குழந்தை உடனே பிறந்ததுக்கப்புறம் இம்மீடியட்டாக பண்ணக்கூடிய ஆப்ரேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா சில குழந்தைங்களுக்கு அந்த உணவு குழாவே உருவாகாமல் பிறக்கும். ஈசோஃபேகஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம. அது இன்டரப்டடாக இருக்கும். அதாவது அது ஃபுல்லாக உருவாக்கியிருக்காது. அது ஈசோஃபேஜியல் அட்ரீசியான்னு குறிப்பிடும். இது குழந்தை கருவில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா குழந்தையால் அந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடை முழுங்க முடியாது. ஸோ ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடோட குவான்டிட்டி ஜாஸ்தியாகும். அது பாலிஹைட்ராம்னியாஸ்னு குறிப்பிடுவாங்க. ஸோ இதை வச்சு இன்டெரக்டாக அவங்க யூகிக்க முடியும் இந்த மாதிரி குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு டிஃபெக்ட் இருக்கும்னு. ஸோ குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு இந்த உணவு குழாவே உருவாகவில்லைன்ற. ஸோ நம்ம குழந்தைக்கு பால் கொடுக்க முடியாது. பால் கொடுத்தால் மேலே ஏறி புறக்கி ஏறிவிடும். ஸோ அதை சரி செய்யாமல் இந்த குழந்தைக்கு உயிர் பிழைக்க முடியாது. ஸோ அதனால இதை சரி பண்றதுக்கு இமீடியட்டாக சர்ஜரி அரேஞ்ச் பண்ணி பண்ணணும். தொடர்ந்து பேசலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க? பிரேம்குமார் திருநெல்வேலில இருந்து பேசுறேன் மேம். என்ன சந்தேகம் சார்? கேளுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம் சார், சொல்லுங்க. ஹலோ சார், மார்னிங் சார். குட் மார்னிங், சொல்லுங்க சார். என்னோட பையன் 2 வயசு ஆகுது. சரி சார். லாஸ்ட் ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி ஃபீவர் இன்ஜெக்ஷன் போட்டோம். சரி சார். அது என்னங்கன்னா ரைட் லெக் சரியாவே எடுத்து நடக்க முடியல. டாக்டரை கன்சல்ட் பண்ணதாக மெடிசன் நரம்புல ஏறிட்டு அப்படின்னாங்க. ஓகேங்க. ஸோ இப்போ நாங்க 2 மந்த்ஸ் மெடிசன்லாம் கொடுத்துட்டோம். அகைன் இப்போ பிசியோதெரபி போயிருக்கோம் சார். சரி சார். இப்போ அதுல ரிசல்ட் கிடைக்குமா? பழைய ஸ்டேட்டஸ் பையன் நடப்பானா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் தான். ஓகே சார். நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் ஸ்ட்ரெயிட்டாக சொல்கிறேன் உங்களுக்கு. அந்த ஊசி போட்டது நீங்கள் சொன்ன மாதிரி நரம்பில் அது ஏறி இருக்குது அப்படிங்கிறது அந்த சயாட்டிக் நர்வ் இன்ஜுரின்னு சொல்லுவாங்க. அது ஏற்பட்டு அப்படின்னா இந்த மாதிரி காலில் அந்த ஃபுட் ட்ராப் அப்படின்றது ஏற்படுறது அவசியம். இது மாதிரி ஆயிருக்கு. ஸோ அதனால் அதை ஃபிசியோதெரபி பண்ணிட்டு இருக்கிறதுல இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக ஏற்படும் கிராஜுவலாக. ஏன்னா குழந்தைங்களுக்கு ரெக்கவரிக்கான வாய்ப்பு நல்லாவே கூடுதல் தான். ஸோ நீங்கள் கண்டினியூ பண்ணுறது அவசியம் சார். ஓகே சார். நன்றி சார், நன்றி. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம்மா, நாங்கள் மதுராந்தகத்துலேருந்து பேசுகிறோம். என்ன சந்தேகமா? கேளுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்க சார். எனக்கு ஒரு 9 மந்த்ஸ்ல பையன் இருக்காங்க சார். சரிம்மா. நாங்கள் ஒரு 3rd மந்த்லேருந்து கண்டினியூஸாக கோல்டுக்கு கண்டினியூஸாக மெடிசன் கொடுத்துட்டே இருக்காங்க சார். சரிம்மா. பீடியாட்ரிஷனை கன்சல்ட் பண்ணும்போது மைல்டாக இருக்கு, அதனால நீங்க மெடிசன் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க சார். சரிம்மா. இப்போ குழந்தைக்கு அடிக்கடி சளி பிடிக்குதுங்கிறீங்க. 3 மாசத்துலேருந்து இப்போ 9 மந்த்ஸ் வரைக்கும் தொடர்ச்சியாக மெடிசன்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமாங்க சார், ஆமாங்க சார். இது நீங்கள் குழந்தைகள் நல மருத்துவர் உங்களுக்கு பார்த்து நீங்கள் அட்வைஸ் சீக் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அவங்க ட்ரீட்மெண்ட் எதுக்காக கொடுத்துட்டு இருப்பாங்கிறது அவங்களால தான் குறிப்பிட முடியும். நான் இது நான் என்னால் என்ன யூகிக்க முடியுதுன்னா குழந்தைங்க அடிக்கடி ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் வரதுக்கான காரணம் அப்படின்னா ஸோ அது குழந்தைக்கு என்ன மாதிரி பால் எப்படி கொடுக்குறீங்க, பாட்டிலில் கொடுக்குறீங்களா, இது மாதிரி ஹேபிட்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத என்னால் கேட்க முடியும். ஸோ அது மாற்றங்களில் உங்கள் குழந்தைங்கள மருத்துவம் பார்த்து அதை செஞ்சாருனாவே போருமா உங்களுக்கு. சார், இன்னொரு டவுட் இருக்குங்க சார். சொல்லுங்கம்மா. அவனுக்கு பை பர்த் காதுக்கு பின்னாடி ஒரு ரெட்டிஷா ஒன்று இருந்துச்சுங்க சார். சரிம்மா. அதுக்கப்புறம் 1 மந்த்துக்கு அப்புறம் முட்டிக்கு கீழே இருந்துச்சுங்க சார். சரிம்மா. அது இப்போ வரைக்கும் அப்படியே இருக்குங்க சார். மச்ச மாதிரி இருக்கா, ஆனால் ரெட்டிஷா இருக்குங்க சார். சரிம்மா, எனக்கு புரியுதுமா நீங்கள் என்ன சொல்கிறீங்க. இந்த 3 மாதத்துல நீங்கள் பார்த்துருக்கீங்க அந்த மாதிரி ஒரு ரெட்டாக ஒரு கட்டி காதுக்கு பின்னாடியும் முட்டி கீழேன்னு சொல்லி. இது இந்த ரத்த குழாய் சம்மந்தமான கட்டி ஹெமாஞ்சியோமான்னு குறிப்பிடுவோம் நாங்கள். இது குழந்தைங்களுக்கு புறவியில் தென்படாது. ஒரு 2 வாரத்துலேருந்து ஒரு 3 மாதம் முதல்ல வரும். அது இது ஒன்றுமே செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. குழந்தை வளர வளர அந்த கட்டியும் கொஞ்சம் ஒரு வயசு வரைக்கும் வளர்ச்சி ஏற்படுற நார்மல் இதாக வளரும். அது பட் 1 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அந்த கட்டி அமிங்கிடும். அது ஒன்றும் பண்ண வேண்டாம். அதுக்கு நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கங்க. வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? நாங்கள் ஆம்பூர்லேருந்து சித்ரா பேசுகிறேங்க. நல்லதும்மா, என்ன சந்தேகம்? கேளுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம்மா, சொல்லுங்க சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஹலோ, தொடர்பில் இருக்கீங்களா?
சரி டாக்டர், இப்போ நம்ம உணவு குழாய் சரியாக வரல அப்படின்னா அதற்கு சர்ஜரி தேவைப்படும் சொன்னீங்க. அது மாதிரி வேற என்ன பிரச்சனைகள் இருக்கும் டாக்டர்? வேற என்ன பிரச்சனை, இந்த மாதிரி குழந்தைக்கு வந்துட்டு குழந்தை கருவில் இருக்கும்போது நம்ம வந்து இன்னொரு முக்கியமான ஒரு டிஃபெக்ட் வந்து அதை கண்டாயிரம் வந்து இந்த டயஃப்ரம்னு சொல்லுவோம். அதாவது நம்ம செஸ்ட்டுக்கும் அப்டமன் கேவிட்டிக்கும் நடுவில் ஒரு தசை இருக்கிறது, அதுதான் வந்து டயஃப்ரம். டயஃப்ரம் உருவாகவில்லை என்றால் என்ன ஆகும்னா வயிற்றுக்குள்ளே இருக்கிற குடல், ஈரல், மண்ணீரல் இதெல்லாம் வந்துட்டு நேராக மார்புக்குள்ளே போயிடும். ஸோ அது லங்கோட டெவலப்மெண்ட்டாக பாதிக்கும். ஸோ இது மாதிரி வர டிஃபெக்டை வந்து டயஃப்ரமேட்டிக் ஹேர்னியான்னு குறிப்பிடுவோம். ஸோ இதுக்கான சர்ஜரியும் நாங்கள் வந்து பண்ணுறோம். குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இதுக்கு வந்துட்டு அவசியமாக பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது இதுக்கு. ஸோ இது ஒரு முக்கியமான இது மாதிரி பல உறுப்புகள், இப்போ பிளாடர், கிட்னியில் நான் சொன்னேன் முன்னாடி அதே மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது, கிட்னிலேருந்து வர டியூப், அதாவது அந்த யூரிட்டர்னு குறிப்பிடுவோம், அதில் வந்து அடைப்பு ஏற்படுதுன்னா ஒரு நேர் குறிப்பிட்டாங்க இந்த மாதிரி கிட்னி வீங்கியிருக்கு, நீர் கட்டி இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அந்த நீர் கட்டி வந்து வயத்தில் குழந்தை இருக்கும்போதே வந்து கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்குன்னு. ஸோ குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒரு 5 நாள்லேருந்து 7 நாளில் வந்து வீக்கம் இருக்குன்னு தென்படுச்சுன்னா ஸோ குழந்தைக்கு கண்டிப்பாக அடப்பு இருக்கிறதா அப்படின்றத நம்ம கண்டறியணும். அடப்பு இருந்ததுன்னா அந்த அடப்பை நீக்கிறதுக்கான அறுவை சிகிச்சை பண்ணுறோம். தொடர்ந்து பேசுகிறேன் டாக்டர். ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பாக்கியா பேசுறேன். நல்லதுமா, என்ன சந்தேகம் டாக்டர் கிட்ட கேளுங்க. ஹலோ சார், குட் மார்னிங். வணக்கம்மா, சொல்லுங்க. சார், என் குழந்தை வந்துட்டு வயித்துல இருக்கும் போதே கிட்னி வீங்கி போயிருக்குன்னு சொல்லிட்டு ஸ்கேன் ரிப்போர்ட்ல சொன்னாங்க. சரிம்மா. குழந்தை பிறந்ததுக்கு முறை திரும்ப அவனுக்கு ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்க, வீக்கம் இல்ல, எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நல்லதுமா. இப்ப 2 வயசு முடிஞ்சு 3ஆவது வயசு நடக்குது. கரெக்டான அந்த வயசுக்கு ஏத்த வெயிட் இல்ல, சரியா சாப்பிட மாட்டான். சரிம்மா. அடிக்கடி ஃபீவர் வருது, உடம்பு சரியில்லாதாவது, வயித்தால போயிட்டே இருக்கு. சரிம்மா. நீங்கள் குறிப்பிட்ற இது பார்த்தீங்கன்னா நீங்கள் குழந்தை வயிற்றில் இருக்கும்போது கிட்னியில் அந்த நீர் கட்டி வீக்கம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் முன்னாடியே வந்து இன்னொரு நேர் கேட்டதை சொன்னேன். 90% குழந்தைங்களுக்கு வந்து இது தானாகவே சரியாக போயிட வேண்டிய வாய்ப்பு தான் அது அதே மாதிரி தான் ஆயிருக்கும் உங்கள் குழந்தைக்கு. அந்த கட்டிக்கும் நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணுற சிம்டம்ஸ், அதாவது அடிக்கடி பேதி ஆகிறது, இந்த மாதிரி வயிற்றுப்போக்கு ஆகிறது, இல்லை சளி பிடிக்கிறதுக்கும் வந்து அந்த கிட்னி ப்ராப்ளத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. நீங்கள் குறிப்பிட்ட மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ்னால வருது. அதாவது நம்ம சாப்பிட்ற உணவுலையோ இல்லை காற்றுலேருந்து வர இன்ஃபெக்ஷன், கிருமினால வர்றது தான். அது வந்து உங்கள் குழந்தைங்கள மருத்துவர் வந்து கரெக்டாக வந்து அதுக்கு வைத்தியம் செஞ்சுட்ருக்காருன்னா அதை மட்டும் பண்ணால் போகிறோம். இந்த கிட்னி ப்ராப்ளத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாதுமா. நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? நான் ஒசூர்ல இருந்து பேசுறேன். என்ன சந்தேகம் கேளுங்க டாக்டர் கிட்ட. ஹலோ டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. பேபிக்கு வந்து இப்ப 3 இயர்ஸ் ஆகுது டாக்டர். சரிம்மா. ஆனா 1.5 கிலோ தான் இருக்கா. சரிம்மா. 11.5 கிலோ இருக்கா. அதுக்கு மேலயும் இன்க்ரீஸ் ஆகவே மாட்டேன்றா. சரிம்மா. டாக்டர் சொன்னா ஓகே, உங்க பேபி ஆக்டிவா இருக்கு, வெயிட் லெஸ்ஸா இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்க. சரிம்மா. ஆனா பேபிக்கு வந்து லெஃப்ட் ஐ ரொம்ப லெஸ்ஸா இருக்கு டாக்டர். பிளாக் ஒன் வந்து ஐ டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது உங்க பேபிக்கு வந்து 15 to 20 தான் தெரியுது அந்த ஐஸ்லன்னு சொல்றாங்க. சரிம்மா. நீங்கள் குறிப்பிட்ட 2 விஷயம் நான் வந்துட்டு இதில் இது கண்டாஞ்சது வந்து, ஒன்று வந்து நீங்கள் வந்து 11.5 கிலோஸ் இருக்கா, 3 வயசு ஆகுதுன்னு சொன்னீங்க. டாக்டர் பார்த்துட்டு ஆக்டிவாக இருக்கா, நல்லா இருக்கா அப்படின்னு சொன்னீங்கன்னா கவலைப்பட வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அவங்க இந்த க்ரோத் சார்ட்டில் அவனுக்கான சரியான வெயிட் இருக்குன்னு அர்த்தம், ஆக்டிவாக இருக்குன்னு அர்த்தம். ரெண்டாவது, இந்த கண் டாக்டர் பார்த்துட்டு இந்த கண்ணோட சைஸ் வந்து ஏதோ இந்த 15% தான் இருக்குன்னு நீங்கள் குறிப்பிட்றீங்க. அதோட ஸ்பெசிஃபிக் டீட்டெயில் எனக்கு தெரியல. இது கண்டிப்பாக வந்து ஒரு பீடியாட்ரிக் ஆப்தல்மாலஜி, அதாவது குழந்தைங்களுக்குன்னு பார்க்குற ஸ்பெஷலிஸ்ட் கண் டாக்டர், கண் நிபுணர் இருக்கிறார்கள். எல்லா சிட்டிஸ்லையும் இருக்காங்க, பெரிய சிட்டிஸில் இருக்காங்க. அவங்கள நீங்கள் கன்சல்ட் பண்ணிங்கன்னா அவங்க கரெக்டாக அதுக்கான விளைவுகள் உங்களுக்கு கரெக்டாக என்னென்ன பண்ணணும் அப்படின்றத கரெக்டாக சொல்லுவாங்கம்மா. நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ. வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? நான் மதுரையில இருந்து பாக்கியலட்சுமி பேசுறேன். நல்லதுமா, என்ன சந்தேகம் கேளுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம்மா. வணக்கம் டாக்டர். சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து ஆஸ்துமா இருக்கு. உங்களுக்கு? சரிம்மா. எனக்கு வந்து 2 பசங்க. சரிம்மா. பெரிய பையனுக்கு 4 வயசு ஆகுது. சரிம்மா. சின்ன பையன் 6 மாசம் ஆகுது. சரிம்மா. அவங்களுக்கு இது வருமா? நீங்கள் கேட்குற கேள்வி நல்ல இது. ஆஸ்மாங்கிறது ஒரு பரம்பரை வியாதி கிடையாதுமா, சரியா? ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆஸ்மாங்கிறது வந்து நீங்கள் வந்து டிஸ்கிரைப் பண்ணுறது வந்து ஆஸ்மான்றது வந்து மோர் ஆஃப் வியாதியோட சிம்டம்னு எடுத்துக்கணும் நம்ம. அதாவது குழந்தைங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து 4 வயசு ஆகுது, இன்னொருத்தனுக்கு வந்து கிட்டத்தட்ட 2 வயசு ஆகுதுன்னு சொல்கிறீங்க. 2 பேருக்கும் வந்துட்டு இப்போ வந்துட்டு எதுவும் சளி பிடிக்குதோ இல்லை இருமல் வரும்போது சம்டைம்ஸ் வந்து இந்த வீசிங்கான அறிகுறி வரலாம். பட் அது ஆஸ்மான்னு நம்ம எடுத்துக்கூடாது. அது அந்த ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன், அதாவது அந்த டைமில் ஏற்படுற கிருமினால வர பாதிப்புனால அந்த மூச்சுக்குழாலையும் மற்றும் நுரையீரலில் வந்து ஏற்படுறதுனால வர சிம்டம்ஸ் தான் வீசிங். இதை வந்து கண்டிப்பாக பிற்காலத்தில் ஆஸ்மா ஆகும்னு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. உங்களுக்கு இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கும் வரும்ன்ற பயப்படுறதும் வந்து நீங்கள் பயம் வந்து இருக்கவே வேண்டாம் உங்களுக்கு. நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம்.
ஹலோ மேடம், வணக்கம்மா. ஸ்ரீரங்கத்துல இருந்து பேசுறேங்க. என்ன சந்தேகம் கேளுங்க டாக்டர் கிட்ட. எங்க பையனுக்கு 3 வயசு 3 மாசம் ஆகுதுங்க மேடம். சரிம்மா. 1 வயசு ஆனதுக்கு அப்புறம் உட்கார ஆரம்பிக்கும் போது அவன் வந்து முட்டி போட்டே உட்கார ஆரம்பிச்சான். சரிம்மா. அவனுக்கு குழந்தை பிறந்த டாக்டர் பாத்துக்கிட்ட போய் நாங்க காமிச்சோம். அவர் வந்து அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கவலைப்படாதீங்க அப்படின்ட்டாரு. சரிம்மா. போக போக சரி. ஆனா இப்ப அவன் அந்த 3 வயசு 3 மாசம் ஆகுற இந்த டைம்லயே அவன் அப்படியே முட்டி போட்டே தான் உட்காருறான். சரிம்மா. இவனை உட்கார்றது நீங்கள் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, குழந்தை கீழே உட்காரும்போது முட்டி போட்டு உட்காடுறான், சாதாரணமாக சப்பளங்கொட்டு உட்கார மாட்டேங்கிறான்னு நீங்கள் சொல்கிறீங்க, அவ்வளோதான் நம்ம சொல்கிறீங்க. சார், அப்படி சப்பளங்கொல் போட்டு உட்கார்றான்னு சொன்னாலும் அவன் உட்கார மாட்டேங்கிறான், காலை நீட்டி உட்கார்ந்துக்கிறான். சரி சரி. குழந்தை நடக்கிறதுலையோ இல்லை இதுலேயோ வந்து எதுவும் பிரச்சனை இருக்கான்னு பார்த்துருக்கீங்களா? இல்லைங்க சார், அதெல்லாம் நல்லா பயங்கரமா ஓடுறான், எல்லாம் ஓடியா. ஆனா அவனுக்கு வந்து நீங்க வந்து பார்க்க வேண்டிய என்ன அவசியம்னா, அந்த இடுப்பை வந்து அவனால ஃப்ளெக்ஸ் பண்ணி நடக்க முடியுது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஓடி ஆடுறான், படிக்கட்டுலாம் ஏறுறான் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த இடுப்புல வந்துட்டு மெயினா ப்ராப்ளம் எதுவும் இருக்கான்னு குழந்தை பிறந்த உடனே வந்து சம்டைம்ஸ் இந்த டிஸ்லொகேஷன் ஆஃப் ஹிப்னு சொல்லுவாங்க. இது குழந்தைங்களுக்கான ஆர்த்தோபெடிக் சர்ஜன்ஸ் நிறைய பார்க்குறது உண்டு. பட் அது மாதிரி வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த வயசுல கிடையாது. பட் எதுக்கும் நீங்க வந்து ஒரு குழந்தைங்க டாக்டரை பார்த்து கேளுங்க. அந்த மாதிரி எதுவும் தென்படலை அப்படின்னா, இது வந்து நீங்கள் அவன் கீழே முட்டி போட்டு உட்கார்றது ஒரு பழக்கமாகவே இருக்கலாம், தவிர வேறு எதுவும் பயப்பட தேவையில்லாமா. நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? சேலத்துலேருந்து பேசுகிறேன். என்ன சந்தேகம் கேளுங்க டாக்டர் கிட்ட. சார், நான் சொல்லுங்கள் சார். சார், நிமோனியான்னு சொல்லிட்டு பையனை அட்மிஷன் பண்ணுறேன். சரி சார். குழந்தைக்கு என்ன வயசு? 8 வயசு சார். சரிங்க. 8 வயசுல வந்து நிமோனியான்னு சொல்லிட்டு கொண்டு போய் பிரணவ் ஹாஸ்பிட்டல் இருக்கு சார், சேலம். சரிங்க, சொல்லுங்க. அதில் சேர்த்துட்டு இப்போ அந்த இரும்புல வந்து இப்போ போட்டோம். மறுபடியும் இப்போ 1 வாரமா வச்சிருந்து இப்போ வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டோம். சரிங்க. மெடிசனும் கொடுத்துருக்காங்க. சரிங்க. ஆனா வந்து இரும்பல் நிக்கவே மாட்டேங்குது சார். நீங்க சொன்னீங்க குழந்தைக்கு வந்து இப்போ வந்துட்டு 8 வயசு பையனுக்கு நிமோனியா ஏற்பட்டிருக்குன்னு சொன்னீங்க. நிமோனியாங்கிறது வந்துட்டு இந்த இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ வந்து குளிர்காலம் இதில் வந்துட்டு கிருமினால ஏற்படுற ஒரு பிரச்சனை. இது ஒரு இன்ஃபெக்ஷன். இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்து குழந்தைங்க வந்து இந்த லங்ஸ், அதாவது நுரையீரலுக்குள்ள வந்து இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டிருக்கு. அதனால தான் இருமல், சளி, அதிகமான ஜுரம் இருந்து நீங்கள் வந்து குழந்தைய அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கீங்க. இந்த இருமல் கொஞ்ச நாளைக்கு இருக்கும், கொஞ்ச நாள் நீடிக்கும். இந்த டிசீஸ் ப்ராசஸ் வந்து ஃபுல்லாக செட் ஆகிற வரைக்கும் குழந்தைகள் நல்ல டாக்டர் உங்களுக்கு என்ன கரெக்டாக வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அந்த மெடிசனை கம்ப்ளீட்டாக கோர்ஸை முடிங்க. கண்டிப்பாக இது வந்து கம்ப்ளீட்டாக குணமாகக்கூடிய ஒரு வியாதி தான். 100% அவங்க சொல்கிற அட்வைஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா குழந்தைங்களுக்கு எதுவும் பிற்காலத்தில் ஒன்றும் ப்ராப்ளம் வரக்கூடாது இதனால. நன்றி சார். டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? டாக்டர், இப்போ நிறைய பேர் வந்து அறுவை சிகிச்சை அப்படிங்கிற இடத்துக்கு வரும்பொழுது நீங்கள் குழந்தைகள்னால அறுவை சிகிச்சை நிபுணரை போய் பாருங்கன்னு சொல்கிறீங்க. இவருக்கும் ஒரு சாதாரண மற்றொரு அறுவை சிகிச்சை நிபுணருக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? நல்ல இது நீங்கள் கேட்ட சந்தேகத்துக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, அதாவது இப்போ குழந்தைகளுக்கு ஏற்படுற வியாதிகள் நான் சொன்னேன், பிறந்த குழந்தைங்களுக்கு ஏற்படுற வியாதிகள் வந்து ஒரு பெக்யூலியர் வெரைட்டி, அதாவது கன்ஜெனிட்டல் டிஃபெக்ட்ஸ்னு சொல்கிறோம். ஒரு குழந்தைகள் நல்ல அறுவை சிகிச்சை நிபுணர் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு எக்ஸ்ட்ரா ட்ரைனிங். இப்போ நாங்கள் வந்து ஒரு இது ஃபோக்கஸ்டாக வந்து நாங்கள் வந்து வெறும் குழந்தைங்களுக்கு மட்டும் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு நாங்கள் ட்ரைனிங் எடுக்கிறோம். ஸோ அவங்களுக்கு ஏற்படுற டிஃபெக்ட்ஸுக்கு வந்து நாங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த உணவு குழா உருவாகாத, இந்த டயஃப்ரம் உருவாகாத பிரச்சனைகள், இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து என்னது ரொம்ப சீரியஸ் வியாதி. இதுக்கான அறுவை சிகிச்சையும் வந்து ரொம்ப ஹைலி ஸ்கில்டு ஆப்ரேஷன்ஸ். ஸோ இந்த ஆப்ரேஷன்ஸை செய்கிறது வந்து ஒரு ட்ரெயின்டு பர்சனால தான் பண்ண முடியும். ஸோ ஒரு சாதாரண ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள், ஒரு சிரங்கு வந்தது, ஒரு கட்டி வந்ததுன்னு ஒரு ஜெனரல் சர்ஜன் ஆப்ரேட் பண்ணுறாருன்றது ஒரு பிரச்சனை கிடையாது. பட் பெரும்பாலான மக்களுக்கு என்ன தெரியும்னா, அதாவது குழந்தைங்களுக்கு வர ஸ்பெசிஃபிக் மேஜர் ப்ராப்ளம்ஸுக்கு வந்துட்டு ஸ்பெஷலிஸ்ட் அணுகிறது ஏன் பெட்டர் அப்படின்னா உங்களோட ரிசல்ட்ஸ் வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஸ்பெசிஃபிக்காக ட்ரைனிங், அதாவது நல்ல ட்ரைனிங் எடுத்து பீடியாட்ரிக் சர்ஜரி அப்படிங்கிறதே வந்து குழந்தைங்களுக்காக ஃபோக்கஸ்டாக பண்ண வேண்டிய ஒரு ஏரியா. ஸோ இதுலேயே வந்து இப்போ ஸ்பெஷாலிட்டிஸ்லாம் வந்துருச்சு. பீடியாட்ரிக் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜின்னு தனியாக சர்ஜரி பண்ணுறாங்க, பீடியாட்ரிக் யூராலஜிக்கு தனியாக சர்ஜரி பண்ணுறாங்க. ஸோ எங்களோட ஸ்பெஷாலிட்டியிலே சப்ஸ்பெஷாலிட்டிஸ் இன்றைக்கி வளர்ந்துக்கிட்டு வருது. ஸோ அது பண்ண என்னென்னா மோர் அண்ட் மோர் ட்ரைனிங் இஸ் அவைலபிள் அண்ட் அதை வந்து நல்ல கேர் கொடுக்க முடியுது பிகாஸ் ஸ்பெஷலைஸ் ட்ரைனிங் இருக்கிறதுனால. நிச்சயமா குழந்தைகள் வளர்ப்புங்கிறது ஒரு தனி கலைன்னு சொல்லலாம். அதில் கூடுதலாக கவனம் செலுத்தும் பொழுது எந்த பிரச்சனைகளும் வராமல் பார்த்துக்கலானுங்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு நன்றி டாக்டர். வணக்கம். வணக்கம்.
சில குழந்தைகளுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது அவர்களுடைய பழக்கத்தின் அடிப்படையில் தான் பெரும்பாலும் உருவாகுதுங்கிற தகவலை எனக்கு டாக்டர் சொன்னார். அதனால் அந்த பழக்கங்களை நல்ல பழக்கங்களாக நம்ம மாற்றி கொடுக்கும் பொழுது நிச்சயம் நோய்களிலிருந்தும் காப்பாற்றலாம், பிரச்சனைகள் அதிகமாவதையும் தடுக்கலாம்ங்கிற தகவலை தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் நாளை ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் மற்றொரு பிரபல மருத்துவரோடு சந்திக்கின்றேன். அதுவரை நன்றியும் வாழ்த்துக்களும்.